வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்னைக்கு நாம ஒரு பெரிய நிதி சூறாவளி பத்தி ஆழமா பார்க்க போறோம். 2008ல நடந்த ஏஐஜி வீழ்ச்சி உலகின் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனங்கள்ல ஒண்ணு. சில ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட சிக்கல்களால எப்படி கிட்டத்தட்ட விழுந்துச்சுன்னு பார்க்கலாம். 2008 நெருக்கடிக்கு முன்னாடி ஏஐஜி, அதாவது அமெரிக்கன் இன்டர்நேஷனல் குரூப், ஒரு உலகளாவிய காப்பீட்டு ஜாம்பவான். லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ்னு பல நாடுகள்ல பல வருஷமா ரொம்ப வெற்றிகரமா இயங்கிட்டு வந்தாங்க. அவங்களோட முக்கிய காப்பீட்டு வணிகம், அதாவது பாலிசி வித்து பிரீமியம் வாங்குறது, அது ரொம்ப லாபகரமா நிலையானதாகவும் இருந்துச்சு. இந்த பிரீமியம் பணம் தான் ஃப்ளோட்னு சொல்வாங்க. ஃப்ளோட், அதாவது கிளைம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கையில இருக்க பணம். கரெக்ட். அதை அவங்க முதலீடு செய்வாங்க. இந்த ஃப்ளோட் மேனேஜ்மெண்ட் பொதுவா ரொம்ப பாதுகாப்பானது. அப்போ இவ்வளவு ஸ்டேபிளான பெரிய நிறுவனம் எப்படி சிக்கல்ல மாட்டுச்சு? பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? பிரச்சனை அவங்களோட பாரம்பரிய காப்பீட்டு தொழில்ல இல்ல. அதுக்கு பதிலா ஏஐஜி ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஏஐஜிஎஃப்பின்னு லண்டனை தலைமையிடமா வச்சிருந்த ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த துணை நிறுவனத்துல தான் ஆரம்பிச்சது. இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது சாதாரண இன்சூரன்ஸ் விற்கல. அதுக்கு பதிலா கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்ற ரொம்ப சிக்கலான நிதி ஒப்பந்தங்களை உருவாக்கி வித்துட்டு இருந்தாங்க. கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ்? ஆமா, அது அடிப்படையில கடன் திரும்பி வருமா வராதாங்கிறது மேல கட்டுற மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் பெட். இதுதான் பிரச்சனையின் ஆணிவேர். கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ், அதுல முக்கியமா கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ஸ், அதாவது சிடிஎஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? அது எப்படி வேலை செஞ்சது? மிகச்சரியா சொன்னீங்க. சிடிஎஸ் தான் ஏஐஜிஎஃப்பியோட முக்கிய ப்ராடக்ட். சுருக்கமா சொன்னா இது ஒரு வகை நிதி பாதுகாப்பு ஒப்பந்தம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பேங்க் எக்ஸ்னு வச்சுக்குவோம். அவங்க கிட்ட சில மார்ட்கேஜ் பேக்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது எம்பிஎஸ் இருக்கு. எம்பிஎஸ்னா இந்த வீட்டு கடன்களை தொகுத்து உருவாக்குற பத்திரங்கள். அதேதான். இப்போ ஏஐஜிபி இந்த வங்கிக்கு ஒரு சிடிஎஸ் ஒப்பந்தத்தை விற்கும். அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுன்னா, ஒருவேளை இந்த எம்பிஎஸ் பத்திரங்கள் மதிப்பில்லாம போச்சுன்னா, இல்ல கடன் திரும்பி வரலன்னா, அந்த நஷ்டத்தை நாங்க, அதாவது ஏஐஜிபி உங்களுக்கு கொடுத்துடுறோம்னு சொல்லும். இதுக்கு பதிலா அந்த பேங்க் எக்ஸ் ஏஐஜிபிக்கு தொடர்ந்து ஒரு பிரீமியம் கட்டணும். இது கேட்க நல்ல வருமானம் வர்ற மாதிரி தெரியுதே. என்ன நினைச்சு இந்த ரிஸ்க் எடுத்தாங்க? அங்கதான் முக்கியமான தப்பு நடந்துச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அமெரிக்காவோட வீட்டு சந்தை மொத்தமா எப்பவுமே சரியாதுன்னு நம்பினாங்க. வரலாறு பார்த்தா சில இடங்கள்ல விலை குறைஞ்சாலும் நாடு முழுக்க ஒரே நேரத்துல பெரிய சரிவு வந்ததில்லை. அதனால இந்த சிடிஎஸ் ஒப்பந்தங்கள்ல இருக்கிற உண்மையான ஆபத்து, ரிஸ்க் ரொம்ப கம்மின்னு கணக்கு போட்டாங்க. இது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க மாடல்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்களே, கணித மாதிரிகள், அது ஏன் இந்த ஆபத்தை கணிக்கல? பயன்படுத்தினாங்க. ஆனா அவங்களுடைய கணிப்பு மாதிரிகள் பெரும்பாலும் கடந்த கால டேட்டாவை மட்டும்தான் நம்பி இருந்துச்சு. இதனால என்னாச்சுன்னா, ஆபத்தை ரொம்ப குறைவா மதிப்பிட்டாங்க. ரிஸ்க் வாஸ் dramatically mispriced. வாங்கின பிரீமியம் தொகை எடுத்த ரிஸ்க்கு பத்தாது. இங்கதான் நிலைமை ரொம்ப சிக்கலாகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப 2007, 2008ல சப்ரைம் மார்ட்கேஜ் கிரைசிஸ் வெடிச்ச போது என்ன ஆச்சு? கரெக்ட். தகுதி இல்லாத பலருக்கு கொடுத்த வீட்டு கடன்கள், அந்த சப்ரைம் மார்ட்கேஜஸ், திரும்பி வராம போக ஆரம்பிச்சது. இதனால அந்த கடன்களை அடிப்படையா வச்சிருந்த எம்பிஎஸ் பத்திரங்களோட மதிப்பு பயங்கரமா சரிஞ்சது. இப்போ ஏஐஜிஎஃப் கிட்ட சிடிஎஸ் வாங்கியிருந்த கோல்ட்மன் சாக்ஸ் மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், மத்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. அவங்க ஏஐஜிஎஃப்பி கிட்ட பணம் கேட்டாங்களா அந்த சிடிஎஸ் ஒப்பந்தப்படி? ஆமா, அந்த சிடிஎஸ் ஒப்பந்தங்கள்ல ஒரு முக்கியமான கிளாஸ் இருந்துச்சு. ஏஐஜிஎஃப்பியோட நிதி நிலைமை மோசமானாலோ இல்ல அவங்க வித்த சிடிஎஸோட சந்தை மதிப்பு குறைஞ்சாலோ அந்த ஒப்பந்தத்தோட மறுபக்கத்துல இருந்த வங்கிகள் ஏஐஜிஎஃப்பி கிட்ட உடனடியா கொலாட்ரல்னு சொல்ற ஈட்டுத்தொகையை கேட்கலாம். கொலாட்ரல் அப்படின்னா? அதாவது உங்க உத்தரவாதத்தோட மதிப்பு குறைஞ்சு போச்சு, அதனால அதுக்கு ஈடா பணமாவோ சொத்தாவோ எங்ககிட்ட இப்பவே வைக்கணும்னு கேட்டாங்க. ஆனா ஏஐஜிஎஃப்பியால அதை கொடுக்க முடிஞ்சதா? முடியல. அதுதான் மைய பிரச்சனை. நூத்துக்கணக்கான பில்லியன் டாலர்கள் அளவுக்கு கொலாட்ரல் கோரிக்கைகள் வந்துச்சு. ஆனா ஏஐஜிஎஃப்பி கிட்ட அவ்வளோ பணப்புழக்கம், லிக்விடிட்டி உடனடியா கையில இல்ல. அவங்க சிடிஎஸ் பிரீமியமா வாங்கின பணத்தை வேற நீண்டகால முதலீடுகள்ல போட்டிருந்தாங்க. திடீர்னு இவ்ளோ பெரிய தொகையா அவங்களால திரட்ட முடியல. நிலைமை இன்னும் மோசமானது எப்போ? கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஏஐஜியோட கடன் தகுதிய கிரெடிட் ரேட்டிங்க குறைச்சப்போ நிலைமை ரொம்ப மோசமாச்சு. ஏன்னா பல சிடிஎஸ் ஒப்பந்தங்கள் படி கிரெடிட் ரேட்டிங் குறைஞ்சா இன்னும் அதிகமா கொலாட்ரல் தொகையை உடனடியா கொடுக்கணும்னு ஒரு விதி இருந்துச்சு.
ஒரு டெத் ஸ்பைரல் மாதிரி ஆயிடுச்சு. பணம் கொடுக்க முடியல, ரேட்டிங் குறையுது, இன்னும் அதிக பணம் கேட்கறாங்க, அதையும் கொடுக்க முடியல. இப்படியே கம்பெனி திவால் நிலைக்கு போயிடுச்சு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏஐஜியோட முக்கிய பாரம்பரிய காப்பீட்டு நிறுவனங்கள் அப்பவும் லாபகரமா ஆரோக்கியமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு நிதி பிரிவு செஞ்ச தப்பால மொத்த நிறுவனமும் முழுமுறை நிலைக்கு போச்சு. இவ்ளோ பெரிய நிறுவனம் இப்படி சரியும்போது அரசாங்கம் என்ன செஞ்சது? பெயில் அவுட் பண்ணாங்களா? ஆமா, செப்டம்பர் 2008ல நிலைமை கைமீறி போனதும் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வும் யுஎஸ் ட்ரெஷரியும் தலையிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட $180 பில்லியன் ஒரு மிகப்பெரிய பெயில் அவுட் பேக்கேஜ் கொடுத்து ஏஐஜியை காப்பாத்துனாங்க. இது வரலாறுல நடந்த மிகப்பெரிய அரசு தலையீடுகள்ல ஒன்னு. அரசாங்கம் கிட்டத்தட்ட நிறுவனத்தோட 80% பங்குகளை எடுத்துக்கிட்டாங்க. எதுக்காக இவ்ளோ பெரிய தொகையை கொடுத்து ஒரு தனியார் நிறுவனத்தை காப்பாத்தணும்? அது அப்படியே விட்டுருக்கலாமே. காரணம் சிஸ்டமிக் ரிஸ்க், அதாவது அமைப்பு ரீதியான ஆபத்து. ஒருவேளை ஏஐஜி மட்டும் விழுந்திருந்தா அதோட நிக்காது. அதுகிட்ட சிடிஎஸ் வாங்கியிருந்த உலகம் பூரா இருக்கிற எத்தனையோ வங்கிகள், பென்ஷன் ஃபண்ட்ஸ், மற்ற நிதி நிறுவனங்கள் எல்லாம் பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கும். பல பெரிய வங்கிகள் கூட திவாலா இருக்கலாம். இது ஏற்கனவே லேமன் பிரதர்ஸ் வீழ்ச்சியால ஆட்டங்கண்டிருந்த உலக பொருளாதாரத்தை ஒரு முழுமையான பேரழிவுக்கு, ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் மெல்டவுனுக்கு கொண்டு போயிருக்கும். ஏஐஜியை டூ பிக் டு ஃபெயில் அப்படின்னு கருதப்பட்டது. அதாவது அது விழுந்தா மொத்த சிஸ்டமே விழுந்துரும்னு பயந்தாங்க. கரெக்ட். அதை தடுக்கத்தான் இந்த பெயில் அவுட். சரி, இந்த அதிர்ச்சியான சம்பவத்துல இருந்து நாம என்ன முக்கிய பாடங்களை கத்துக்கலாம்? ஃபைனான்ஸ் உலகத்துக்கும் இன்சூரன்ஸ் துறைக்கும் இது என்ன சொல்லுது? நிறைய முக்கியமான பாடங்கள் இருக்கு. முதல்ல ஃப்ளோட் மிஸ்யூஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி காப்பீட்டு நிறுவனங்களோட ஃப்ளோட்டுங்கிறது பாலிசிதாரர்களோட பணம். ஏஐஜியோட பாரம்பரிய காப்பீடு அதை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா ஏஐஜி எஃப்பி இந்த ஃப்ளோட்டையும் தாண்டி கம்பெனியோட மொத்த பலத்தையும் பயன்படுத்தி சிடிஎஸ் மாதிரி ஆபத்தான நிதி சந்தைகளில் இறங்குச்சு. இது ஒரு காப்பீட்டு நிறுவனத்தோட முக்கிய நோக்கமான ரிஸ்கை பகிர்ந்துக்கிறதுல இருந்து விலகி அதிக லாபத்துக்காக ஸ்பெக்குலேஷன்ல இறங்குனதோட விளைவு. இது ஒரு தெளிவான பாடம். கோர் காம்பிடன்ஸ்ல இருந்து விலகி போறது ஆபத்தானது. ரெண்டாவது பாடம் அந்த தப்பான ப்ராபபிலிட்டி மாடல்ஸ் பத்தினதா இருக்குமா? ஆமா, அது ப்ராபபிலிட்டி மாடலிங் ஃபெயிலியர். வீட்டு சண்டை நாடு முழுக்க ஒரே சமயத்துல விழாதுங்கிற அந்த குருட்டுத்தனமான நம்பிக்கையும் அதை அடிப்படையா வச்சிருந்த மாடல்களும் மொத்தமா தோத்து போச்சு. இது என்ன காட்டுதுன்னா, கடந்த கால டேட்டா மட்டும் பத்தாது. நினைச்சு பார்க்க முடியாத ஆனா நடக்கக்கூடிய மோசமான நிகழ்வுகளையும், டெய்ல் ரிஸ்க்ஸ் அல்லது எக்ஸ்ட்ரீம் சினாரியோஸையும் கணக்கில் எடுத்து ரிஸ்கை மதிப்பிடணும். ரியலிஸ்டிக் ரிஸ்க் அசஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியம்னு இது உணர்த்துது. வெறும் கணித மாடல்களை மட்டும் நம்பக்கூடாது. மூணாவது பாடம் ரொம்ப சுவாரஸ்யமானது. லிக்விடிட்டி ரிஸ்க் வர்சஸ் சால்வன்சி ரிஸ்க். அதாவது ஒரு நிறுவனம் கடனை விட சொத்து அதிகமா வச்சிருந்தாலும் சால்வெண்டா விடலான்னு சொல்றீங்க. இது கொஞ்சம் விளக்க முடியுமா? சால்வன்சிங்கிறது ஒரு நிறுவனத்தோட நீண்டகால நிதி ஆரோக்கியம். அதாவது மொத்த சொத்து மொத்த கடனை விட அதிகமா இருக்கான்னு பார்க்கறது. ஆனா லிக்விடிட்டிங்கிறது குறுகிய காலத்துல தேவைப்படுற பணத்தை சமாளிக்கிற திறன். ஏஐஜி கிட்ட நீண்டகால அடிப்படையில சொத்துக்கள் இருந்திருக்கலாம். ஆனா வங்கிகள் உடனடியா கொலாட்ரல் கேட்டப்போ அதை கொடுக்க அவங்க கிட்ட கேஷ் இல்ல. அப்போ பேப்பர்ல சால்வெண்டா இருந்தாலும் கையில பணம் இல்லாததால இல்லிக்விட் நிறுவனம் கிட்டத்தட்ட திவாலாயிடுச்சு. அப்போ பணம் இல்லங்கிறதா பிரச்சனை. ஆமா, சுருக்கமா சொன்னா ஏஐஜி புரோக் ஆகல, ஆனா அதோட பில்ல கட்ட முடியல. அதுவே அதோட முடிவாச்சு. இதுதான் லிக்விடிட்டி ரிஸ்கோட பயங்கரம். இந்த சம்பவங்களுக்கு பிறகு இது மாதிரி பிரச்சனைகள் மறுபடியும் வராம இருக்க என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க? உலக அளவுல ரெகுலேட்டர்ஸ் என்ன செஞ்சாங்க? இது ஒரு பெரிய வேக்கப் கால். உலகம் முழுக்க ஃபினான்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் துறைகள்ல கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவுல டாட்-ஃப்ராங்க் ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இது டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கை கட்டுப்படுத்தவோ பெரிய நிதி நிறுவனங்களை கண்காணிக்கவோ நிறைய விதிகளை உருவாக்குச்சு. உலக அளவுல ஐஏஐஎஸ், அதாவது இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் சூப்பர்வைசர்ஸ் மாதிரி அமைப்புகள் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு கேபிட்டல் அடிக்வசி தேவைகளை அதிகரிச்சாங்க. அதாவது எதிர்பாராத நஷ்டங்களை சமாளிக்க நிறுவனம் எவ்வளவு மூலதனம் கையில வச்சிருக்கணுங்கிறத அதிகப்படுத்தினாங்க. ஓஹோ. அப்புறம் காப்பீட்டு செயல்பாடுகளை ஏஐஜிஎஃப்பி மாதிரி ஆபத்தான முதலீட்டு பிரிவுகள்ல இருந்து சட்டப்படி பிரிச்சு வைக்கிற ரிங் ஃபென்சிங் முறைகளை வலுப்படுத்தினாங்க. இதோட நோக்கம் பாலிசிதாரர்களோட பணத்தை பாதுகாக்கிறது தான். சரி, ஏஐஜி சம்பவம் நடந்து 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. தொழில்நுட்பம், குறிப்பா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஆபத்துக்களை சமாளிக்கிறதுல இன்னைக்கு ஏதாவது பங்கு வகிக்குதா? நிச்சயமா. ஒன்னு, ஏஐயை பயன்படுத்தி ரொம்ப தீவிரமான சந்தை நிலைமைகளை சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பேரு ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்.
இது ஏஐஜியோட மாடல்கள் தவறுவிட்ட அந்த எக்ஸ்ட்ரீம் சினாரியோஸை கண்டுபிடிக்க உதவும். ரெண்டாவது, மஷின் லேர்னிங் மாதிரிகள் ரொம்ப அரிதா நடக்கிற ஆனா பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற டெய்ல் ரிஸ்க்ஸை கணிக்க உதவுது. இதுங்க பழைய டேட்டாவை தாண்டி சிக்கலான பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சு எச்சரிக்கை செய்ய முடியும். மூணாவதா, பெரிய நிறுவனங்களோட பல பிரிவுகள்ல லிக்விடிட்டி ரிஸ்க்ஸ் எப்படி உருவாகுதுன்னு கண்காணிக்கவும் முன்கூட்டியே எச்சரிக்கவும் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ்க்கு ஏஐ உதவுது. அப்புறம் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க், அதாவது ஆபத்துகள் ஒரே இடத்துல குவியறத தடுக்கவும் ஃப்ராட் டிடெக்ஷனுக்கும் ஏஐ பயன்படுது. மொத்தத்துல தொழில்நுட்பம் ஒரு முக்கியமான பாதுகாப்பு வளையம், ஒரு சேஃப்டி நெட் மாதிரி இன்னைக்கு செயல்படுது. உலகளாவிய நிறுவனங்கள் இன்னொரு ஏஐஜி தருணத்தை தவிர்க்க ஏஐய பெருமளவுல நம்புறாங்க. இந்த நீண்ட விவாதத்தை சுருக்கமா சொன்னா, ஏஐஜியோட வீழ்ச்சி அதோட காப்பீட்டு தொழிலால வரல. அதுக்கு பதிலா அதோட நிதி பிரிவான ஏஐஜிஎஃப்பி கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ஸ் மாதிரி சிக்கலான கருவிகள்ல எல்லை மீறி இறங்குனது, வீட்டு சந்தை பத்தின தப்பான அனுமானங்கள் மற்றும் கணிப்பு மாதிரிகளை நம்புனது, அதனால வந்த எதிர்பாராத பணப்புழக்க நெருக்கடியை சமாளிக்க முடியாம போனது, இதுதான் முக்கிய காரணங்கள். அது மட்டும் இல்ல, இதிலிருந்து கிடைச்ச பாடங்கள் உலக அளவுல நிதி ஒழுங்குமுறைகளை வலுப்படுத்த உதவுச்சு. டெக்னாலஜியும் குறிப்பா ஏஐ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஒரு புது பரிமாணத்தை சேர்த்திருக்கு. உங்கள் நேரத்திற்கு நன்றி. எங்க கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நன்றி.